You are watching Grace Television. அன்பான தேவ ஜனமே, என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அடுத்த மாதம் வரும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? அன்றே இந்த மாதம் முழுவதும் நடத்திட்டீங்க, வருகிற மாதத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுதுருந்தே நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு நெருக்கம் வரும்பொழுதும் ஒரு தேவைகள் வரும்போதும் என்ன பண்ணுறோம்? அந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்காம நமக்கு தெரிந்தவர்களை, நண்பர்களை, உறவினர்களை என்ன பண்ணுறோம்? உதவியை நாடி போகிறோம். அப்படி நாம் போகும்போது நமக்கு அந்த உதவி கிடைக்கிறதா, இல்லை நம்ம சூழ்நிலை மாறுகிறதா, நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதா என்று நம்ம பார்க்கும்போது ஒன்றுமே நடக்கலை. நம்ம போய் அவங்கள நோக்கி பார்க்குறோம், அவங்கக்கிட்ட கேட்குறோமே தவிர நமக்கு எந்த உதவியும் கிடைக்கல. ஆனால் இந்த மாதம் முழுவதும் நம்மளை வழி நடத்தின ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்ம மறந்து போயிடுறோம். நாம் எப்பொழுதுமே நம்முடைய தேவைகளாகட்டும், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், நமக்கு ஆபத்தான நேரம் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாரு? நம்மளுடைய சூழ்நிலையை, நம்மளுடைய எல்லா விதமான காரியங்களையும் அவர் நமக்கு வாய்க்க செய்கிற வல்லவராக இருக்கிறார். ஆனால் என்ன பண்ணுறோம்? நொடி பொழுதில் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய ஆண்டவரை நம்ம மறந்து போயிடும். நன்மையை பெற்ற நாமும் நமக்கு தீமை வரும்போது அவரை மறந்துட்டு நமக்கு வேண்டியவங்களை நம்ம நோக்கி போகிறோம். ஆனால் அதனால் நாம் புரோஜனம் அடையத்தில்லை. இன்றைக்கு கூட ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்னென்னா, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு நிரம்பப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்கிட்ட வருமானம் இல்லை, எந்த வழியிலும் உனக்கு வர வேண்டிய பணமும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ என்னை நோக்கி பார்க்கும்போது உனக்கு எதுவுமே இல்லாத நேரத்தில் கூட நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை மட்டும் இல்லை, உன்கிட்ட இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன், நான் போஷிப்பேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம்? அந்த தேவனை நாம் மறந்து விடுகிறோம். அன்பான ஜனங்களே, எப்பொழுதும் நாம் என்ன பண்ணணுமா? எந்த காரியமானாலும் நம் தேவனை மட்டும்தான் நாம் நோக்கி பார்க்கணும். அப்படி நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இரக்கத்தின் தேவன். அவர் யார்? இரக்கத்தின் தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நம்ம மேலே இறக்கப்படுகிற தேவன். என் மகள் என்னை நோக்கி கூப்பிட மாட்டாளா, என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிட மாட்டார்கள், என்னிடத்தில் வர மாட்டார்களா என்று தான் அவர் பார்க்கிறாரே தவிர, அப்படி பார்த்து அவர் இயங்குகிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? உதவி செய்கிற ஆண்டவரையோ, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரையோ நோக்கி பார்க்காம புரோஜனமற்ற மனுஷர்களை, நண்பர்களை, உறவினர்களை நோக்கி பார்த்து நாம் என்ன பண்ணோம்? வெட்கப்பட்டு போகிறோம், சோர்ந்து போகிறோம். எனக்கு அன்பான தேவன், அப்படி வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? இந்த வேத வசனத்தை தியானித்து, அதை வாசித்து, அதை உரிமை பாராட்டி எடுத்துக்கொண்டு, அந்த வேத வசனத்தின்படியாக கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதிப்பார், வருகிற மாதம் முழுவதும் என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் என்று நீ விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கும்போது உன் தேவைகள் சந்திக்கப்படும். இப்போது நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையிலும் கூட தகப்பனே அப்பா, இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. என் தேவன் தாமே கர்த்தாவே, நீர் அன்பானவர், நீர் இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்தின்படியாக 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படியாக என் தேவன் தாமே கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தவன் ஆண்டவரே அப்பா, எலிசா மூலமாக நீர் பேசின இந்த வார்த்தையின் மூலமாக என் தேவன் தாமே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதித்த தேவன் அன்றைய வருகிற மாதத்திலும் ஆண்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இவர்களை தேவையெல்லாம் சந்தித்து ஆண்டவரே நீர் மெய்யான தேவன் என்பதை இவர்கள் ருசித்து பார்க்கும்படியாக, இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசம் அடைந்தது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ஐயா. அப்படியாக என் தேவன் தாமே கர்த்தாவே அப்பா, இந்த பிள்ளைகளை ஆண்டவர் இந்த வேத வசனத்தின்படியாக நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி இவர்களை சாட்சியாய் நிறுத்தி உமது நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். அடியேனின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, வருகிற மாதத்தில் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் துதிகனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.